இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிப்பி இறைச்சி ஃப்ரை. ஆங்கிலத்தில் இது கிளாம் மீட்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சிப்பி இறைச்சி ஃப்ரைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாங்க. இங்கே நான் 1/2 கிலோ சிப்பி இறைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் அரைக்கிறதுக்கு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம், 6லிருந்து 8 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இன்றைக்கி நான் வாங்கின சிப்பி க்ளீன் பண்ணாத சிப்பி தாங்க. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி நசுக்குங்க, உள்ளே இருந்து அழுக்கு வெளியே வந்துடும். அந்த அழுக்கை நீக்கம் செஞ்சுருங்க. இது க்ளீன் பண்ணுறது சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு திருப்பிக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுத சிப்பி கூட சேர்த்திக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்ச உப்பு, குருமிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கலாங்க. இதில் இந்த சிப்பிலேயே தண்ணி விடுங்க. அதனால் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம பார்க்கலாம் நம்ம சிப்பி வெந்துருச்சான்னு. சூப்பராக வெந்துருச்சுங்க. தண்ணியும் வற்றி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த அடுப்பில் ஒரு வானிலையை வச்சுக்கலாம். இப்போது வானிலை சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதை நல்லா பரப்பி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்ச சிப்பி இறைச்சியை அதுக்குள்ளே போடுங்க. அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. அடி பிடிக்காமல் ஃப்ரை பண்ணுங்க. இப்போது சிம்மில் வச்சு மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். போதுங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இதை ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. ஃப்ரை பண்ணால் ரொம்ப கெட்டியாயிடுங்க. அது சுவையாக இருக்காது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக சுவையான சிப்பி இறைச்சி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிஷ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.